ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மோடி வந்து இன்னொரு மதத்தை குறைச்சாருன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. உங்க மதம் உங்களுக்கு பெருசு, என் மதம் எனக்கு பெருசு, இல்ல என்ன தவறுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக எத்தனை கலவரம் நடந்திருக்காங்க, எல்லாமே அவர் தான் பொறுப்பா? ஏன்னா நீங்க ஒரு இன்டர்வியூல நீங்க சொல்லியிருந்தீங்க, இப்போதைக்கு எனக்கு பிடிச்ச, நான் இந்திரா காந்தியில இருந்து நிறைய தலைவர்களை நான் சந்திச்சுட்டேன், ஆனா நான் சந்திச்ச தலைவர்கள்லயே எனக்கு மோடி அவர்கள் தான் எனக்கு மிகவும் மனசுக்கு பிடித்த. மோடி இப்பவும் எனக்கு பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தரை பிடிக்கும். ஒருத்தருக்கு காமராசர் பிடிக்கும், ஒருத்தருக்கு அண்ணாவை பிடிக்கும், ஒருத்தருக்கு கலைஞரை பிடிக்கும், ஒருத்தருக்கு ஜெயலலிதா அம்மாவை பிடிக்கும், ஒருத்தருக்கு எம்ஜிஆரை பிடிக்கும். எனக்கு மோடியை பிடிக்கும். அது காரணம் ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு நல்ல மனிதன். ஆனா மதவாதத்தை தூக்கி பிடிக்கிறாருன்னு ஒரு அவருக்கு மேல ஒரு உங்க மதம் உங்களுக்கு பெருசு, என் மதம் எனக்கு பெருசு, இல்ல என்ன தவறுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க மதம், நீங்க ஒரு முஸ்லீம் இருந்தால் உங்க மதம் உங்களுக்கு பெருசு, கிறிஸ்டினா இருந்தால் இயேசுநாதர் உங்களுக்கு பெருசு, மோடியா இருந்தால் அவர் மதத்தை பெருசு. அவங்கவுங்க மதத்தை இருந்து நுழைக்கிறீங்க. அவங்கவுங்க மதம் அவங்களுக்கு பெருசு, இல்லை என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கிறீங்க. அவங்கவுங்க மதம் அவங்களுக்கு பெருசு. ஆனா மற்ற மதத்தை தாழ்வுபடுத்துது, மற்ற மதத்தை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மோடி வந்து இன்னொரு மதத்தை குறைச்சாருன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. குஜராத் கலவரம் வந்து மோடியால தான் நடந்ததுன்னு இப்போ சொல்றாங்க. தேவையில்லாத சர்ச்சைகளை சொல்லலாம். குஜராத் கலவரத்துக்கும் மதத்துக்கு என்ன தராரு சொல்லுங்க. அப்படிதான் சார் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க நமக்கு கூட காமன் சென்ஸ் சொல்லணும்ல. கலவரம் நடந்ததுக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் மேல. அப்போதைய முதல்வர் மோடி தான். மோடி நினைச்சிருந்தா அந்த கலவரத்தை தடுத்து. இப்போ மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக எத்தனை கலவரம் நடந்திருக்கு, அப்ப எல்லாமே அவர் தான் பொறுப்பா? எதிர்கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அந்த அம்மா ஆட்சியாளும் போது நிறைய கலவரங்கள் நடந்திருக்கு, அதுக்கு அவர் அந்த அம்மா தான் பொறுப்பா? அப்படிலாம் பார்க்கக்கூடாது. எதனால் எந்த சூழ்நிலையினால் இந்த கலவரம் ஏற்படுது, யாரால் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிதான் நம்ம செய்யணுமே தவிர எல்லாத்துக்கும் மோடி மேல பழி போடணும்னு போடக்கூடாது. எனக்கு அவரை பிடிக்குங்கிறதுக்கான கரப்ஷன்ல தான் ஒரு நேர்மையான ஒரு பிரதமர், அது ஒண்ணுதான் எனக்கு அவரை பிடிக்கும். மதத்தின் அடிப்படையில் இல்லை.